தமிழ்நாட்டுல பிஜேபி எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் வளர மாட்டேங்குது. கொஞ்சம் வளர்ந்து வந்ததையும் மறுபடியும் மட்டுப்படுத்தின மாதிரி ஆயிப்போச்சு. மறுபடியும் வளர விடாம தடுத்துட்டீங்களோ? இல்ல ஒரு கூட்டம் இல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க வந்து சோஷியல் மீடியா அரசியல் பண்ணாம சமுதாய நோக்கத்துக்கும் சமுதாய மக்களோட நன்மைக்குமான ஒரு அரசியல் கட்சியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மோடி அவர்களோட கடந்த கால 12 ஆண்டுகள், இப்போ நாங்கள் கூட ரீசெண்டாக 4399 நாட்கள் அவரோட ஆட்சி அமைப்பை பற்றி வெகு விமர்சையாக தமிழகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய உழைப்பும் இவ்வளோ பெரிய உயர்வும் மக்கள் நேசத்தோட மக்களோட வாழ்வாதார சிறப்பு காட்டி மக்களோட நன்மைக்காண்டி வாழக்கூடிய ஒரு கட்சிங்கிறது எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, அந்த 6 ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கத்தோட செயல்பாடு தான் அதுக்கப்புறம் வந்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தொடர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. இப்போ எங்களோட 12 ஆண்டுகள் வந்து எதை எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்க, மக்கள் மனசுல எது ஜாஸ்தியா உறுதிப்படப்பட்டுருச்சுன்னா, அவர் மோடி அவர்கள் சொன்னபடி அமிர்த காலம் 2047 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை எந்த விதமான இந்த சலசலப்புகள்லாம் வந்து எந்த விதத்துலையும் இதை பாதிக்காதுங்கிறது தான் என்னோட தீர்க்கமான முடிவு. எங்களோட பாஜகவில் இருக்க ஒவ்வொரு காரிய கருத்தாவும் அதே ஒரு எண்ணத்தோட தான் செயல்பட்டு இருக்காங்க. எங்க மாநில தலைவர் நயினார் அவர்கள் இப்போ தான் பேசிட்டு வந்தேன், அவங்களோட பேசிட்டு வரேன். அவங்களும் அதே உணர்வோட சிரத்தையோட இன்னைக்கு பேசும்போது எங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை குறைச்சி மதிப்பிட வேண்டிய எந்த அவசியங்களும் யாருக்கும் இல்லை. இது மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரி குறைச்சி மதிப்பிட்டு ஒரு உருவகத்தை உருவாக்குவாங்க. அந்த மாயையில் போய் யாரும் நீங்கள் சிக்கவே கூடாது. ஏன்னா உண்மையான வலிமை பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே சிறப்பாக இருக்குது. இப்போ கோர் கமிட்டியில் கூட அதை வலியுறுத்தி பேசினாங்க. அமித்ஷாஜி அவர்கள் பேசினாங்க, எங்கள் நேஷனல் பிரசிடென்ட் நிதின் நவீன் அவர்கள் பேசினாங்கிறத எங்கள் எல்லாருக்குமே வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.